6 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராவோ கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான செர்லாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஜல்லடையில் ஊற்றி நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே வறுத்தாச்சுங்க. இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை திரும்பவும் ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சலிச்ச செர்லாக் பவுடரை பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் அளவுக்கு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த செர்லாக் பவுடரை வச்சு செர்லாக் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண செர்லாக் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு கொதி வரப்போ கொஞ்சமாக பனங்கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த செர்லாக் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நைட் டின்னராகவோ குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.